தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே ஒரு டிவைடட் ஒப்பீனியன் உருவாயிருச்சு. எதுக்கு சீமான் அவர்கள் சீமானின் தம்பிகளான சாட்டை துரைமுருகனும் இடும்பவனம் கார்த்திக்கும் முழுக்க முழுக்க விஜய் மேலே இப்படி பாயிறாங்க, ஏன் திமுகவை வந்து சாடுறதை நிப்பாட்டிட்டாங்க அப்படி சொல்லி சில ஹார்ட்கோர் தமிழ் தேசியவாதிகளும் இது வரைக்கும் ஓரளவு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் இப்போ கொஞ்சம் விஜய் சார்பு எடுக்கிற மாதிரி நம்மளால் ஒரு டிவைடட் ஒப்பீனியனை பார்க்க முடியுது. இது உண்மையிலே தேவையானு நீங்கள் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் திமுகவை அடித்து 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 இவ்வளவு தூரம் அரசியல் பண்ணி வந்த போதும் இவங்களுக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் விஜயை அடிக்கும்போது கிடைக்குதுங்கிறத உங்களால் ஏன் புரிஞ்சிக்க முடியல? நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடனே வந்து ஒரு அரசியல் இம்மெச்சூரிட்டியில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல, நிறைய இவ்வளோ தூரம் கட்டி வந்த ஒரு கட்டி எடுத்து வந்த ஒரு கட்சியை வந்து குலைக்கும் விதமாக நிறைய பேர் செயல்படுறீங்களா, அவங்களுக்கு தான் இந்த 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 விஷயத்தை விளக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திமுகன்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் தாக்கும்போது அதோட என்ன வலிமையில் இருக்குன்றதை முதல்ல ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வியூகங்களை வகுக்கணும். அவங்களை எதிர்க்கணும். ஒரு வலிமையான சக்தி எதிர்க்கணும்னா முதல்ல நீங்கள் அவங்க வலிமையை ஒப்புக்கொள்ளணும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் திமுகள்கிட்ட இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு, அவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு, அவங்க வச்சிருக்க அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வியூகங்களை வகுக்கணும். நாம் தமிழர் கட்சி வந்து வலிமையாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை வந்து எதிர்க்கிறதுக்கு என்னதான் செஞ்சாலும் அவருக்கு அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கல, மக்கள்கிட்ட அது போய் சேரலை. மக்கள்கிட்ட வந்து எடுத்து பொதுமக்கள்கிட்ட, அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வந்து நாம் தமிழர் கட்சியால் 15 வருஷமாக கிரியேட் பண்ண முடியல திமுக. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு முந்தின தேர்தலில் இதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முந்தின தேர்தலில் அப்பவும் திமுகவை தான் அடித்து பேசிக்கிட்டு இருந்தார். திமுகவை நல்லா அடித்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, எங்க நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிற திமுக விமர்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சியில் எடப்பாடி இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் சித்தப்பான்றீங்க, நீங்கள் இவரை சசிகலாவுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து ஆளுங்கட்சி எதனாங்க எதிர்த்து பேசணும், அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பாஞ்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் ஏன் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச மாட்டீங்க, விஜய் எதிர்த்து பேசுறீங்க, எதிர்கட்சி எதிர்த்து பேசுறீங்க, அதே விமர்சனம் தான். இது என்னன்னா, அந்தந்த கட்சி ஆதரவாளர்கள் நீங்கள் எடுக்கும் நிலைப்பாட்டுக்கு எதிராக வைக்கிற அவங்களோட அரசியல் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பண்ண வேண்டிய அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, முன்னாடி எப்படி வளர்ச்சி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கேற்ற மாதிரி வியூகங்கள் அமைக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட வேலை, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களோட வேலை. நீங்கள் சீமான் அவர்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து போகிறாருன்னு நான் பார்க்குறேன்னா, விஜய்க்கு வந்து லீடர்ஷிப் இல்லைங்கிறது முடிவு பண்ணுறாரு அவர். விஜய் வந்து ஒரு அடிப்படையில் நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு கட்சியை தான் கட்டி கொண்டு போகிறோம். இது வரைக்கும் இருந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் வந்து வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட விஷன் வேற, நிச்சயமாக வேற. இந்த திமுக அதிமுகன்ற கட்சிகளோட பொலிட்டிக்கல் விஷனோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டான ஒரு விஷன் தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட விஷன். ஆனால் விஜய் எடுத்துகிட்டு வர அரசியல் வந்து அப்படியே இன்னொரு திமுக, ஜூனியர் திமுக இருக்கிறதுல எதையும் மாற்ற வேண்டாம், ஆனால் இவனுக்கு பதிலாக நாம் போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான். அது கூட இல்லை, இவரை இறக்கணும், திமுகவை இறக்கணும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. விஜயோட அரசியல் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும், மக்களை வந்து மீட்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் விஜய் கிடையாது. இது வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவும் இல்லை. அவர் வந்த அஜெண்டாவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வந்து திமுகக்கு எதிராக உருவாக்குறது தான். அதில் அவர் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு இது வரைக்கும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்றுட்டு வராரு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு திமுக நினச்சிது. அதனால தான் அவரை இந்த இவ்வளோ பெரிய ஒரு மாபில் பிரச்சனை நடக்கும். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மேலே எவ்வளோ வழக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பொது சொத்தை சேதனப்படுத்த இடத்துல அந்த ஐபிஎல் வழக்கு, காவிரி நீருக்காக, நதிநீர் உரிமைக்காக ஐபிஎல்லில் போராடும்போது, ஐபிஎல்க்கு எதிர்த்து போராடும்போது எவ்வளோ வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் லேட்டாக கொடுத்த நேரத்துக்கு அனுமதியான நேரத்தில் பேசலைன்னா அதுக்கு வழக்கு, நேரத்தை மிஞ்சிட்டு அதுக்கு வழக்கு, அப்படி இப்படின்னு வழக்கை போட்டு பேச விடாமல் ஆக்குனாங்க. ஏன்னா பேச பேச மக்கள் கேட்குறாங்க, அதை பேச விடாமல் ஆக்கினாங்க. ஆனால் விஜயை வந்து ஏன் பயப்படுறாங்க? விஜய் மேலே ஒரு வழக்கு போடுறதுக்கோ, இல்லை விஜய் லேட்டாக வந்துட்டாருன்னா அவருக்கு மேலே ஒரு வழக்கு போடுறதுக்கோ, இல்லை அவரை வந்து கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கோ, அவரை அலக்களிக்கிறதுக்கோ ஏன் திமுக பயந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் விஜயோட பாப்புலாரிட்டியை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அது கொஞ்சம் அரசியல் அறிவோட யோசிங்க. இம்மெச்சூராக எமோஷனலாக பிஹேவ் பண்ணாதீங்க. அரசியலுங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பலம் பலவீனங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி எதிரிக்கு என்ன பலம் பலவீனங்கிறது தெரியணும். விஜயோட பலம் என்ன? செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், மீடியா அட்டென்ஷன். அவர் என்ன பேசினாலும் உலகமே திரும்பி பார்க்குது.
ஆனால் சரியானதை பேசுகிறாராங்கிறது விவாதத்துக்குரியது. அதை பேசலைங்கிறது நம்மளோட கருத்து. ஆனால் அவர் வந்து திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான கருவி. அதை நம்ம இவ்வளோ நாள் முயற்சி பண்ணியும் நமக்கு அந்த ஸ்பேஸை ஊடகங்கள் கொடுக்கல, அரசியல் விமர்சகர்கள் கொடுக்கல, ஒருத்தரும் தரல. அப்புறம் அதை எப்படி அதை எப்படி உடச்சி வெளியே வர்றது? அதுதான் விஜய். அதுக்கு தான் விஜயை காமிச்சு விஜயோட லீடர்ஷிப் அடிக்கும்போது சீமான் அவர்களோட லீடர்ஷிப்பும் நாம் தமிழர் கட்சியோட அரசியலும் வந்து போய் சேருது. ஏன் விஜய் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு? அப்படி சீமான் என்னதான் பண்றாரு, என்னதான் பேசுறாருன்னு பார்க்கும்போது, நேற்று காமராஜர் கூட்டத்தில் அடிச்சு பேசினா, விஜய் அடிச்சு பேசினா, இல்லை சாட்டைத்துறை முருகன் விஜய் அந்த கிளி கழிச்சாருன்னா, அந்த காமராஜர் கூட்டத்தில் சீமான் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் போய் பார்ப்பாங்க மக்கள். அப்ப இவர் சரியா பேசுறாரா, விஜய் சரியா பேசுறாங்கிறத போய் சேரும். விஜய் என்ன பேசுறாரு? திமுக சரியில்லைன்னு பேசுறாரு. அந்த வாக்கு திமுக சரியில்லை சரிதான், ஆனா திமுக சரியில்லைன்னா வேற யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத வந்து விஜய் சொல்லல. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவர் சொல்லல. எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம்ஐ எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் கூட அவர் சொல்லல. திமுக சரியில்லைன்னு சொல்றாரு. அவர் வந்து என்ன செய்ய போறான்னு இது வரைக்கும் சொல்லல. ஆனா இந்த இடத்துல நான் வந்தா என்ன செய்ய போறேன்னு சொல்ற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சரியான கட்சி, அவங்களும் ஓட்டு போடுங்க அப்படின்னா அவரு கை காட்டல. விஜய் அதை செய்ய போறதும் இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள்ட்ட போய் நீங்களும் என் கூட வந்துருங்க, நம்ம 2 பேரும் எடப்பாடி கிட்ட சேர்ந்து இவரை உதயநிதியை வரவிடாமல் பண்ணிடுவோம்னு கேட்ட மனுஷன் தான் விஜய். அப்போ அந்த இடத்துல இருந்தே புரிஞ்சுக்கிட்டாரு இவர் ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இல்லாத ஆளு, முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறத சீமான் அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்திலே புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நமக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் தம்பிக்கிட்ட இருக்கு. அதனால தம்பி வந்து ஒரு மனிதநேயவாதியாக மக்களை மீட்கணும். இந்த மாதிரி நீங்க இவ்வளவு ஒரு அன்ரூலி மாபு உருவாக்குறதுக்கு யார் காரணம்? விஜய் மட்டுமா காரணம்? அரசாங்கம் 4 மணி ஷோ போட அனுமதிக்குது, உங்களுக்கு பிளாக் டிக்கெட்டை விற்கிறதுக்கு அனுமதிக்குது, ரசிகர் மன்ற டிக்கெட்டை விற்கிறதுக்கு அனுமதிக்குது. அதே மாதிரி நீங்களே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்டு போடுற கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த வீட்டிலேருந்து வளர்ந்து வரக்கூடிய பசங்கள்லாம் இந்த விஜய் பின்னால் நிற்கக்கூடிய கூட்டமாக தான் வளரும். அவனுக்கு என்ன படித்து வேலைக்கு போய் இந்த ஒரு 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 நல்ல ஒரு சமூகத்தை படைக்கணும். ஏன்னா அவங்க தாய் தந்தையரையே அதை பின்பற்றலையே. அப்போ எப்படி அவங்க வீட்டிலேருந்து வளர்ந்து வர பிள்ளைகள் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அறம் சார்ந்த கெப்பாசிட்டியோட எப்படி வருவாங்க? அவங்களும் வறுமையில் இருந்தாங்க. அவங்க நேர்மையும் கொண்டது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தானே. இலவசம், உழைப்பிலிருந்து வெளியேற்றுறது, அப்படி இப்படின்னு போட்டு அவங்கள வந்து மெனிப்புலேட் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து வர பசங்களும் இந்த மாதிரி ஒரு திரைக்கவர்ச்சியில் இருக்கணும், ஒரு பெரிய திரைக்கவர்ச்சியில் இருக்கணுன்றதானே நீங்களும் விரும்புனீங்க. உதயநிதி எதுக்கு படத்தில் நடிச்சாரு? அந்த பாப்புலாரிட்டிக்காக தான் நடிச்சாரு. அதை பார்த்தா தானே சந்தானத்தை கூட வச்சுக்கிட்டாரு, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுக்கிட்டாரு. விஷாலுக்கு கிடைக்காத மரியாதை, விஜய் கிடைக்காத மரியாதை எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது பெரிய ஆட்கள்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சு தானே உதயநிதி வந்தார். அப்போ சினிமாங்கிறது ஒரு கண்ணு வழியாக ஏறக்கூடிய ஒரு போதை. அது வழியாக தான் உதயநிதியை ஏற்றுறாங்க. அது வழியாக தான் விஜய் வந்தார். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க விஜயோட பலம் என்ன, பலவீனம் என்ன. திமுகங்கிறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சக்தி, அதாவது ஸ்டாலினோட தலைமை குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் அவங்களோட டைப் எல்லா இடத்துலையும் பணங்கள் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணும்போது காங்கிரஸும் ஸ்டாலின் அவர்களும் அவ்வளோ டைடப்பு. அங்கே இவர் டிகே சிவகுமாரோட கஸ்டடியில் தான் ஏகப்பட்ட சொத்துக்கள் காசுகள் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. சோலார் பிளான்ஸ், அது இதுன்னு சிக்மகளூரில் அந்த எஸ்டேட் இந்த எஸ்டேட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னால் திரைமறைவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு பணம் டைப்பாக இருக்கும்போது, இவ்வளோ பணங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் காங்கிரஸை வந்து கைக்குள்ளே வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கார். இந்த பொசிஷனை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை இந்த இமேஜை டார்னிஷ் பண்ணணும்னா விஜயோட ஃபேக்டர், அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் தலைவர் கிடையாது, அவர் வந்துடக்கூடாது. அப்போ விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது, திமுகன்ற ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. இது ரெண்டையும் எதிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, விஜய் நான் தான் எதிர்க்கிறேன்றார் திமுகவை. இல்லை விஜய் இல்லை கரெக்ட் சரியான ஆள் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் சொல்லும்போது, அப்போ நீ சரியான தலைவனான்ற கொஸ்டின் மக்கள்கிட்ட எழும், போய் பார்ப்பாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவர் எடுத்து வைக்கிறது சரியா இருக்கு. ஆமாம் விஜய் சொல்கிறாரு திமுக சரியில்லைன்னு, ஆமாம் திமுக சரியில்லை, அப்போ யார் சரியானவன்ற கேள்வி எழும்ல. எடப்பாடி சரியானவர்னு விஜய் சொல்ல வராரா, இல்லை சீமான் அவர்கள் சரியானவர் விஜய் சொல்ல வராரா, இல்லை பாஜக சரியானவர்னு விஜய் சொல்ல வராரா? இதுதானே கேள்வி. அப்போ யாருமே யாரையும் நீ கை காட்டுறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருக்குமே வந்து சிஎம் கேண்டிடேட் பொசிஷனை பிடிக்கணும், அப்படி இப்படின்னு பெரிய வேற சில கணக்குகள்லாம் இருக்குது. அப்போ யாருமே இன்னொருத்தரை வந்து அடியில் திரள்றதுக்கு இன்னும் விருப்பப்படலை. அப்போ மக்கள் தானே வந்து எவன் பெரியவன்னு காமிக்கணும். அதுக்கான தேர்தல் தான் 26. யார் எமர்ஜ் ஆகி வரப்போறா, அடுத்த லீடர் யார் வரப்போறா, இந்த கூட்டத்தில் இவ்வளவு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல யார் வரப்போறாங்கிறது தான்
அடுத்த 26ல மக்கள் முடிவு பண்ண வேண்டி போறது. நாம் தமிழர் கட்சி மிக சரியான பாதை எடுத்து இந்த நேரத்துல விஜய் அடிச்சு பேசுறது தான் நாம் தமிழர் கட்சிக்கு சரியான வியூகம். இந்த இந்த டிவைடட் ஒப்பீனியனா தமிழ் தேசியவாதிகளும், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் பரப்புறத முதல்ல கைவிடுங்க. சரியா?